அணைய போட்டு ஆத்த தடுக்கலாம் நண்பா, ஆனா காத்த தடுக்க முடியாது. அந்த காத்த தடுக்கணும் நினைச்சீங்கன்னா அது ஒரு சக்தி வாய்ந்த சூறாவளியா மாறும். அந்த சூறாவளியை தடுக்கணும் நினைச்சீங்கன்னா அது ஒரு புயலா மாறும். அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த சூறாவளியா மாறும் சொன்னதுக்கு ஒரு உதாரணமே இங்க இருக்காங்க. அவங்க அந்த உழைப்பை கடினமா போட்டு அது உண்மையை உழைச்சதுனால தான் இன்னைக்கு 37வது வருஷம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில் என்னைக்குமே ஏதாச்சும் நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போயிடணும்னு அர்த்தம் கிடையாது. என்னைக்குமே அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி நினைக்கிறீங்க, அவங்களே இருக்காங்க. உங்களை மாதிரி ஒருத்தவங்க நினைக்கிறீங்க, அதான் உங்க வெற்றிக்கான அடையாளமா இருக்கு. இன்னைக்கு அந்த வெற்றிக்கான அடையாளமா நம்ம முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அதே மாதிரி நம்மளும் ஆகணும், நம்ம பேரை இன்னொருத்தர் சொல்லணும். அந்த மாதிரி நம்ம வளரணும்னு நான் கேட்டுக்கிட்டு நான் கிளம்புறேன் நண்பா. தேங்க்ஸ் நண்பா. 2026 இல்ல நண்பா, 38வது வருஷம் நம்ம கொண்டாட போறோம் சொல்ல வந்தேன். அதனால அன்னைக்கும் நம்ம இதே மாதிரி சந்திப்போம், சந்தோஷமா இருக்கும். என்ன வரட்டுமா? ஆல் இஸ் வெல் நண்பா. தேங்க்ஸ் நண்பா. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். தேங்க்ஸ்.